மகன் உங்க தம்பி கடுமையா கஷ்டப்படுற மகன். உங்கள்டான நிறைய காசு இருக்கு, தம்பிக்கு உதவி செய்யும். அம்மா சொல்லிட்டேன், நான் 1 கோடி சேர்க்கிறது என்ற டார்கெட். அது சேர்த்ததுக்கு பிறகுதான் அம்மா, தம்பி, தங்கச்சி, அக்கா, அப்பா உறவெல்லாம். அது வரைக்கும் கால் பண்ணவும் வேணா, வீட்டு பக்கமும் வந்துடவும் வேணா. ஓகே மகன், ஒரு நாளைக்கு நீங்க நினைச்சு வருத்தப்படுவீர்கள் மகன். அன்னைக்கு பார்ப்போம். பா அண்ணா ஷூ அழுக்கா இருக்கு அண்ணா. ஆமால்ல, தொடச்சி வைங்க. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நான் ஷூ அழுக்கு இல்லாமல் தொடச்சி வைங்க. சரியா? சரி அண்ணா. அண்ணா ஸ்கூலுக்கு போகிறோம், பென்சில் வாங்க காசு தாங்க. என்ன தம்பி ஸ்கூலுக்கு போக போறீங்களா? ஆமா அண்ணா. இந்தாங்க தம்பி. அண்ணா ஸ்கூல் பேக் வாங்கி தாரண்டியல் இன்னும் வாங்கி தரலையா அண்ணா? புத்தகத்தை கையில தூக்கின்னு போயலாம் அண்ணா. கஷ்டமா இருக்கு அண்ணா. வகுப்புல எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு மட்டும் நான் அண்ணா இல்லை. வாங்கி தாங்க அண்ணா. இவ்வளவு நாளும் தூக்கின்னு வைத்தியல், இன்னும் 2 நாள் தூக்கின்னு போங்க தம்பி. நான் மரம் வாங்கி தரேன் ஸ்கூல் பேக். சரி அண்ணா. அண்ணா துடைச்சாச்சு வாங்க அண்ணா. துடைச்சாச்சா தம்பி? அது யார், உங்கள் தம்பியா? ஆமாண்ணா. உங்களுக்கு காசு தரணும் இல்லை? நான் பிடிங்க. அண்ணா இது உங்களோட 1 கோடி டாக்கெட்டோட சேர்த்துருங்க அண்ணா. காசு வேணாண்ணா. நீங்க உங்க அம்மாவோட பேசுறத கேட்டுட்டு இருந்தேண்ணா. காசுன்றது நிரந்தரம் இல்லைண்ணா. அம்மா இல்லைன்னு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அம்மா இருந்தும் இப்படித்தான் அண்ணா சிலாக்கர் இருக்கிறாங்க. தம்பி என்றது ஒரு வரம் அண்ணா. காசு கிடைச்சா குணம் மாறப்படுறண்ணா. இனிமேலாவது நல்லா இருங்கண்ணா. உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி சொறி கேளுங்கண்ணா. அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது.